எக்ஸைஸ் 3.14ல் செகண்ட் சம்மு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் அது 2x² - 7x + 5 = 0. கைடில் வேறு மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம நார்மலாகவே போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஆன்சரு. a = 2, b = -7, c = 5. ஆல்ஃபா + பீட்டா = -b/a, ஆல்ஃபா பீட்டா = c/a. c/a என்னது 5/2. இது மைனஸ் இருக்குது, அப்புறம் -7/2 + 7/2. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா இல்லையா, 7/2. இது எப்படி எழுதலாம், 7/2 ஹோல் டிவைடட் பை 5/2. இது நம்ம டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனை கொண்டு வந்தால் 7/2 × 2/5 கேன்சல் ஆச்சுன்னா 7/5. செகண்ட் சம்மு ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபாங்கிறது என்னது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்னது, நம்ம அந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னாலே பார்த்துருப்போம் இல்லையா. எதுக்கும் எழுதுகிறேன், a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. எனக்கு இதுதான் வேணும். அப்போ இது நான் அந்த பக்கம் போச்சுன்னா a² + b² = a + b ஹோல் ஸ்கொயர் - 2ab. இது ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ இது எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 7/2, ஆல்ஃபா பீட்டா = 5/2. அப்போது 7/2 ஹோல் ஸ்கொயர் -2 × 5/2 டிவைடட் பை 5/2. ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது என்னவா மாறும், 7/2 9, 49/4 - 5 டிவைடட் பை 5/2. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20 இல்லையா. 49 - 20 டிவைடட் பை 4 டிவைடட் பை 5/2. இது அப்படியே இன்வர்ஸாக கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள், டிவிஷனில் இருக்கிறது இன்வர்ஸாக மாறும் இல்லையா. அப்போது 29 இல்லையா, 49ல் 20 போச்சுன்னா 29/4 இன்ட்டு இது அப்படியே கீழே இருக்கிறது மேலே போய்டும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும் இல்லையா. டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா இன்வர்ஸாக மாறிடும். அப்போது 2/5 கேன்சல் பண்ணால் 2, அப்போது 29/10. சரிங்களா.